கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மையை கொடுத்து தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மார்க்கல் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 41வது வசனம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஜெனராசிட்டி, உதாரத்துவம். இறைவனுடைய திருப்பணிக்கென்று கொடுப்பது அவசியமான ஒன்று. அந்த கொடுக்கிற சூழல்ல ஒரு உதாரத்துவம், நமக்கு ஜெனராசிட்டி அவசியமாய் காணப்படுகிறது. willingness to give time and talent. விருப்பத்தோடு நம்முடைய திறமைகளையும் நம்முடைய நேரத்தையும் இறைவனுக்காய் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இங்கே காணிக்கை பெட்டியின் அருகிலே அமர்ந்து கொண்டு ஒரு ஏழை விதவை தாய் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால் என்பதை குறித்து அவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். தாராளம் எதை கற்றுக் கொடுக்கிறது? உதாரத்துவம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், இட் மோட்டிவேட் அதர்ஸ் டு கிவ். நான் தாராளமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நான் கொடுக்கிற செயல்பாடு எனக்குள்ளே ஏற்பட்ட உந்துதல் மற்ற மக்களையும் கொடுக்க உந்துதல் செய்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. கொடுப்பது என்பது, ஜெனராசிட்டி என்பது, இட் இஸ் ஆட்டிடியூட் ஆஃப் ஹார்ட். கொடுப்பது நம்முடைய இருதயத்தினுடைய செயலாய் காணப்படுகிறது, பண்பாய் காணப்படுகிறது. சிலர் சமீபத்தில் நான் பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டில் 25 காசு கொடுத்து கோயிலில் காணிக்கப்பட சொல்லி கொடுத்தாக்க, அந்த காலத்தில் 25 காசை எடுத்துட்டு போய் அதை சில்லறையா மாற்றி 5 காசை கோயிலில் காணிக்கைக்கு போட்டு பாக்கி 20 காசை எடுத்து செலவு பண்ணிடுறது. எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபத்தோடு சொன்னதை நான் கேட்டேன். அன்புக்குரியவர்களே, தாராளமாய் கொடுப்பது என்பது மனதின் ஆழத்தை காண்பிக்கிறது. அப்படி அன்றைக்கு அப்படி செய்தவர்கள் இன்றைக்கு அப்படி இல்லை, இன்றைக்கு தாராளமாய் இருக்கிறார்கள் ஊழிய பாதையில. இறைவன் தருகிற காலங்கள்ல இறைவன் தந்தவற்றை கொடுக்கும் பொழுது நம்முடைய உற்சாகம் பெருக வேண்டும். இருதயத்தினுடைய ஆட்டிடியூட் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய அன்பின் வெளிப்பாடு, மனதுருக்கம், செல்ஃப்லெஸ் நேச்சர், எனக்குன்னு வச்சுக்கணுங்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு கொடுக்கிற அந்த ஜெனராசிட்டி அநேக மக்களை வாழ்விக்கிற ஒன்றாய் அது காணப்படுகிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த ஏழை விதவை தாய் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள் என்று சொல்லி மார்க்கல் நற்செய்தியினுள்ளே வாசிக்கிறோம். ஆதி திருச்சபையின் மக்கள் அப்போஸ் 4ஆம் அதிகாரத்தில் 32-37 வரை வாசிக்கும் பொழுது அவர்கள் தாராளமாய் அப்போஸ்தலருடைய பாதப்படியில வைத்து அநேக மக்களுக்கு பகிர்ந்தளித்தார்கள் என்று பார்க்கிறோம். மக்கதோனிய திருச்சபையின் உதாரத்துவ குணத்தை குறித்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு வாழ்கிற நீங்களும் நானும் இறை பணியிலே நம்முடைய ஜெனராசிட்டி, திருப்பணிக்காக தாங்குதல், திருப்பணிக்காக கொடுத்தல், தன்னுடைய திறமையை தன்னிடத்தில் உள்ளவைகளை கொடுத்தல் எப்படியாய் காணப்படுகிறது? அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவன் தந்த காலத்துல இறைவன் தந்தவற்றை இறைப்பணிக்காய் கொடுத்து இறைவனை மையப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. உற்சாகம் மனதோடு உதாரத்துவமாய் உமக்கு காணிக்கை செலுத்த எங்களுக்கு கற்றுத்தாரும். அதிலே பலப்பட உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல் பிதாவே, ஆமென்.